அலைக்கும். மினி விலாக் பார்ட் 2 பாப்கார்ன் சிக்கனோட கண்டினியூஷன் இது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மைதா வந்து ரெடி பண்ணோம் இல்லையா, நெக்ஸ்ட்டு வந்து மில்கில் வந்து எக் அண்ட் ஆரிகானோ ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அந்த கலவையை வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து நம்ம சிக்கனை பாயில் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் இதில் வந்து போட்டுக்கோங்க. லைக் இது எப்படின்னாக்கா பஜ்ஜி மாதிரி தான். ஸோ இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இந்த மைதா நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணதில் கோட் பண்ணி எடுக்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இந்த மாதிரி கிறிஸ்பியான ஒரு சிக்கன் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக கிறிஸ்பியாக சிக்கன் வந்துடும். ஸோ இது வந்து என்னென்னா, அந்த பேட்டர் வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். ஸோ அதிலேருந்து நம்ம அப்படியே போடக்கூடாது. இதுக்கு மேலே வந்து இந்த மைதா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ஓட கண்டினியூஷன் தான். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு இது புரியாது. ஸோ பார்ட் 1 மினி விலாக் நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆகிட்டு, ஸோ இதோட பார்ட் 3 மினி விலாகில் பாப்கார்ன் சிக்கன் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ